ஜோசப் விஜய் உஷாரா இருக்கணும். யார்கிட்ட உஷாரா இருக்கணும்? திருமாவளவன் கிட்ட உஷாரா இருக்கணும். திருமாவளவன் என்னங்கிறாருன்னா, இன்னைக்கு அவர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே குறிப்பிட்ட தாய்மாமன் சீர், புதிதாக அரசு மருத்துவமனைகளிலே பிறந்த குழந்தைகளுக்கு அவங்க 1 கிராம் மோதிரம் போடுறாங்க. அதுக்கு 750 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. உடனே திருமாவளவனுக்கு தாய்மாமன்னா பிடிக்காது, குடும்பம்னா பிடிக்காது. அவங்கெல்லாம் நாடக காதல் குரூப் அவங்க இல்லையா? திருமாவளவனுக்கு அது பிடிக்காது. எல்லாம் ஈவேரா வாரிசுகள் அவங்கெல்லாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே திருமாவளவன் புத்தி சொல்றாரு. திருமாவளவன் ஆள் அங்க மந்திரியா இருக்கிறாரு, ஆனாலும் கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் அவர் புத்தி சொல்றாரு. தாய்மாமன் சீருக்காக 750 கோடி ஒதுக்குனது தப்பு, நீங்க அதை மருத்துவமனையை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்துங்க. ஏங்க, நீங்க கொத்தடிமையா இருந்தீங்க திமுக கூட்டணியில. திமுக கூட்டணியில தோழமை சுட்டுதல் கூட நீங்க பண்ணலையே. வேங்கவேல மலம் கலக்கப்பட்ட போது திமுகவை கண்டிச்சிங்களா? இல்ல கருணாநிதியோட அப்பாவுக்கு, அதாவது மு.க. ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி ஐயாவுக்கு பேனா சிலை வைக்கும் போது நீங்க கண்டிச்சிங்களா? அதே மாதிரிதான் அப்பா பேர்ல பல திட்டங்கள் துவக்கப்பட்டது. இது தாய்மாமன் பேர்ல வர்றதுனால உங்களுக்கு இது பிடிக்கல. அப்பா பேர்ல பல திட்டங்கள் துவக்கப்பட்டது. பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுகவினர் மிகப்பெரிய கொடுமைகளை செய்தார்களே, அப்பொழுதெல்லாம் நீங்க போய் ஏன் தோழமை சுட்டுதல் கூட பண்ணாம ஏன் ஜோசப் விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க? முதுகுல குத்துவாங்க. ஜோசப் விஜய் முதுகிலே குத்துவதுதான் அவங்க திட்டம். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்டோட திட்டம் என்ன? எப்படியாவது ஜோசப் விஜய் அரசாங்கத்தை பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்தோட மோத விட்டு அதுல குளிர்காயலான்னு பார்க்கறான். கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு செத்த தத்துவம் ஆகி போச்சு. இந்தியாவில் செத்து போன கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, எங்கேயும் கிடையாது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்க எங்க ஊர் வெங்கடேசன் இருந்துகிட்டு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது, மத நல்லிணக்கம் பாதிச்சிரும். இப்போ ஜோசப் விஜய் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அந்த திராவிட மாடல் அணுகுமுறைக்கு போறாரு. அப்படி போகக்கூடாது. உங்களுக்கு ஜோசப் விஜய் மாடல் அதை செய்யுங்க. இந்த திராவிட மாடல் அணுகுமுறை உங்களுக்கு வேண்டாம். இந்த காங்கிரஸ் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை கை கழுவி விடுவான். உங்களுக்கு மத்திய அரசும் மோடி அரசும், குறிப்பா நீங்க தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு போராடுறீங்க. அதுக்கு நரேந்திர மோடியை விட யாரும் உங்களுக்கு கூட இருக்க முடியாது. இந்து மக்கள் கட்சி உங்களுக்கு துணை நிற்கும். லஞ்ச ஊழலை ஒழிக்கிறதுக்கு நீங்க வாங்க. இந்த திமுக காரன் இத்தனை ஊழல் பண்ணிருக்காங்க, புடி ஜெயிலில் போடுங்க. KN நேரு, சேகர் பாபு, இந்த மண்ணு திருநாரு பொன்முடி, துரைமுருகன், எல்லாம் வெளிப்படையா லஞ்சம். எல்லா நீதிமன்றத்திலையும் வழக்கு நிலுவையில் இருக்குது. எல்லா அரசாங்கத்தை பயன்படுத்தி அந்த வழக்கிலிருந்து தப்பிச்சிட்டு இருந்தான். இப்ப ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. நீங்களும் வழக்கு போடணும். சும்மா பள்ளி கல்வி நாங்கெல்லாம் லஞ்சம் வாங்கல, நாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 5 லட்ச ரூபா வாங்கல, 500 கோடி ரூபா மிச்சம் பண்ணியிருக்கோம். அந்த 500 கோடி ரூபாய் இதுவரை திருநா பாத்தீங்களா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்க மேல வழக்கு போடுது. இந்த லஞ்ச ஒழிப்பு துறை இன்னைக்கு ஏவா வேலு வீட்டில் போய் சோதனை போட்டுருச்சுங்க. உடனே திமுக காரன் அடக்குமுறைக்கு பயப்பட மாட்டேன். நீ பயப்பட மாட்ட, எங்களுக்கு தெரியுமே. இந்திரா காந்திக்கே பயப்படல நீ. இன்னைக்கு இந்திரா காந்தி மிஸ்ஸாவை கொண்டு வந்த நாள். இன்னைக்கு என்ன நாள்? மாப்போ சிவஞானம் ஐயா அவருடைய பிறந்த நாள். அதோடு கூட இன்னைக்கு இன்னொரு நாள். என்ன நாள்? இன்னைக்கு நெருக்கடி நிலைமை, இந்தியாவினுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்ட நாள். சர்வாதிகாரி இந்திரா ஜெயபிரகாஷ் நாராயணனை, மொரார்ஜி தேசாயை, அடல் பிகாரி வாஜ்பாயை கைது செய்த நாள் இந்த நாள். அவங்களெல்லாம் கைது செய்து ஜெயிலில் போட்டாங்க. பெருந்தலைவர் காமராஜரையும் கைது செய்ய வேண்டும், கைது செய்து விடுவார்களோ என்கிற ஒரு வதந்தி எல்லா இடத்துக்கும், அந்த பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். காமராஜருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு விட்டது. பெருந்தலைவர் காமராஜருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கணும், இந்த சுதந்திரத்தை இப்படி பறிச்சுட்டாங்களே, அந்த மனச்சோர்வு. இந்திரா காந்தி கேட்கிறார், ஹூ இஸ் காமராஜ் கேட்டார் இந்திரா காந்தி. பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி பிறந்த பொழுது, இந்திரா காந்தி சிறுமியாக இருக்கும் பொழுது பெருந்தலைவர் காமராஜர் கையிலே கொடுத்து வாங்கினார். அந்த பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து ஹூ இஸ் காமராஜ் என்று கேட்டார் இந்திரா காந்தி.